என் இனிய தமிழுறவுகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். நாம இன்னைக்கு நம்மளோட சமையல்ல சூப்பரான ஸ்வீட் இனிப்பு வகையை நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னா பனங்கருப்பட்டி பால் கொழுக்கட்டை. எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நான் கொழுக்கட்டை பிசைகிறதுக்காக தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். 1 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் நம்ம. நான் ஒரு பவுல் நிறைய மாவு எடுத்திருக்கேன். அதே பவுல் அளவுக்கு தண்ணியை கொதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கிறேன். இந்த மாதிரி கரண்டி வச்சு தான் நான் கிண்டுறேன், ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். தேவையான உப்பை இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மாவு நல்லா எல்லா இடத்துலையும் தண்ணி படுற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். கை பொறுக்கிற சூடு வந்ததும் கையினால் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கிறேன் மாவை. பாருங்கள், என் கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இதில் நமக்கு தேவையான அளவு சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிறேன் நான். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வீட்டில் குட்டீஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை விட கொஞ்சம் மெல்லிசாக உருட்டிக்கங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நான் உருட்டிட்டேன். இப்போ நான் இதை இட்லி சட்டியில் வேக வைக்க போகிறேன். தண்ணி ஊற்றி ஆல்ரெடி நம்ம அடுப்பில் வச்சாச்சு. இட்லி பாத்திரத்தில் எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி நல்லா தடவிக்கங்க. துணி போட்டு வேக வைக்கிறவங்க துணி போட்டு வேக வச்சுக்கோங்க. இதில் நான் பிடிச்சி வச்ச கொழுக்கட்டையை எல்லாத்தையும் சேர்த்துறேன். இதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். 5 நிமிஷத்துலேயே நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். சீக்கிரமாக இது வெந்துடும். ஏன்னா நம்ம சுடு தண்ணியில் தான் போட்டு பிசைஞ்சிருக்கோம். பாருங்கள், வெந்துருச்சு நல்லா. இப்போ நம்ம பனங்கருப்பட்டி பால் ரெடி பண்ணிடலாம். பனங்கருப்பட்டி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சுருக்கேன். அதை நல்லா உடச்சி ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பனங்கருப்பட்டி எடுத்துருக்கிறதுனால இது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ சர்க்கரையெல்லாம் சாப்பிட்டா அது நமக்கு நல்லது கிடையாது. இது ஃப்ரெஷ்ஷானது, இது உடம்புக்கு நல்லது. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுல ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். பனங்கருப்பட்டியை ஒரு கடாயை வச்சு அதில் சேர்த்துட்டேன். இப்போ இதுக்கு ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்தாச்சு. கருப்பட்டி நல்லா உருகட்டும். நம்ம அடுப்பு பற்ற வச்சுருக்கோம். ஸோ அது ஹீட் ஆகி
அந்த கருப்பட்டியெல்லாம் நல்லா உருகணும். கருப்பட்டி மட்டும் உருகுனா போதும், நமக்கு எந்த பதமும் தேவை கிடையாது இதுக்கு. பாருங்க, எல்லா கருப்பட்டியும் நல்லா உருகிருச்சு. கருப்பட்டி பாலை நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். பாருங்க, அதில் எவ்வளோ தூசு இருக்குன்னு. எப்பயுமே நம்ம பாகு காய்ச்சும் போது இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 3 ஏலக்காய் நல்லா நச்சுட்டு கருப்பட்டி பாலில் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த கொழுக்கட்டையை இந்த மாதிரி கரண்டி வச்சு ஒன்று ஒன்றா தள்ளி விட்டு சேர்த்துக்கலாம். நம்ம இல்லை மொத்தமாக சேர்த்துட்டு நீங்கள் கிண்டி விட்டாலும் அது தனித்தனியாக ஆகிடும். அதை இப்போ நான் அடுப்பில் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கேன். ஒரு சிம்மிலேயும் ஒரு 10 நிமிஷம் வச்சுருக்கேன். அந்த டயத்தில் ஒரு ஸ்பூன் அரிசி மாவை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கிறேன். இதில் நம்ம இப்போ சேர்த்துடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கட்டியாக வேணும்னா ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா அரிசி மாவு கலந்து சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணியில் கலக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அடுப்பு சிம்மிலே தான் இருக்குது. இந்த மாவு வந்து கொஞ்சம் அதோடு சேர்த்து வெந்து கொஞ்சம் கெட்டி, அதாவது நமக்கு தேவையான பதம் வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. சர்வ் பண்ணியாச்சு. துருவின தேங்காவை இதோட நான் கலந்துருக்கேன். துருவின தேங்காய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான பனங்கருப்பட்டி பால் கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்வீட்டு இது செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். சூப்பரான பால் கொழுக்கட்டையை எல்லாரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த பால் கொழுக்கட்டை எல்லாம் கன்சிஸ்டன்சிலாம் கரெக்டாக சூப்பராக இருக்குங்க. நான் இதோட மெஷர்மெண்ட் அளவு இது எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தரேன். சந்தேகமாக இருந்தால் நீங்கள் அதை பார்த்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.